இருளப்பசாமி தல வரலாறு. வல்லாளகண்டன் என்ற சாகாவரம் பெற்ற அசுரனுக்கு குழந்தைகள் இல்லை. அவன் மேல் மிகவும் பாசம் கொண்ட கண்டி என்ற மனைவி குழந்தை வரத்துக்காக ஒரு முதியவளிடம் குறிகேட்டாள். காளிதேவியே முதியவளாக உருமாறி வந்ததை அவள் அறியவில்லை. குறி சொன்ன அவள், நான் தரும் திருநீரை சாப்பிடு, குழந்தை பிறக்கும். ஆனால் உன் கணவன் இறந்து விடுவான், பரவாயில்லையா என்றாள். தன் கணவனுக்கு தான் எளிதில் சாவு வராதே என்ற தைரியத்தில் கிழவி கொடுத்த திருநீரை சாப்பிட்டு கர்ப்பமானாள். வெளியூர் சென்றிருந்த வல்லாளகண்டன் தன் மனைவி கர்ப்பமான செய்தி கேட்டு அவள் மேல் சந்தேகப்பட்டான். காட்டிற்கு தூக்கி சென்று அவளை கொல்ல உத்தரவிட்டான். ஆனால் பாம்பு வடிவில் வந்த காளி காவலர்களை விரட்டிவிட்டு அவளை காப்பாற்றினாள். அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்து நடந்ததை சொன்னாள் முதியவள். வல்லாளனும் நம்பிவிட்டான். குழந்தை பிறக்கும் சமயத்தில் வல்லாளனிடம் முதியவள், குழந்தை பிறக்கும் போது விளக்குகளை அணைத்து விட வேண்டும் என்றாள். வல்லாளனும் காரணம் புரியாமல் விளக்கை அணைத்தான். உடனே முதியவள், இருளா, வெளியே வா என்றாள். கண்டியின் வயிற்றை கிழித்து கொண்டு குழந்தை வந்தது. கண்டி இறந்தாள். ஆத்திரமடைந்த வல்லாளகண்டன் முதியவளை கொல்ல பாய்ந்தான். அவள் அங்காளம்மனாக பெருவடிவம் கொண்டு அவனை ஆட்கொண்டாள். வல்லாளனே, என் கையால் மரணமடையும், நீ முக்தியடைவாய். உன்னை இனி என் கோயில்களில் பம்பை என்ற மேளமாக பயன்படுத்துவர். உன் மகன் இருளன் என் வாசலில் பாதுகாப்பாக இருப்பான் என்றாள். தோற்றம்: காவல் தெய்வ கோயில்களில் உள்ள சுவாமி இருளப்பசுவாமி ஆவார். வெள்ளை குதிரையில் கைகளில் சாட்டையுடன் தலைப்பாகையுடனும் காட்சி கொடுப்பார். இன்று வரை பம்பை மேளமும் கோயில்களில் ஒலித்து வருகிறது. வேறொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.